ஒரு நகரம். அதிக வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதி. அங்கே வாழ்ந்த இளைஞர்கள். கனவுகளுடன் இருந்தவர்கள். ஆனால் அந்த நகரத்தில் மெல்ல மெல்ல ஒரு விஷம் பரவிக் கொண்டிருந்தது. அது நோய் அல்ல. அது ஒரு மனிதன். ஒரு போலி மருத்துவர். அந்த மருத்துவரின் பெயர் அருண், புனைப்பெயர். அவரை எல்லோரும் ஒரு நல்ல டாக்டர் என்று நம்பினர். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அவர் ஒரு மருத்துவர் அல்ல. மருத்துவ பட்டம் இல்லை. அனுபவம் இல்லை. ஆனால் பெரிய கிளினிக். எப்படி? அருண் தனது வாழ்க்கையை ஆரம்பித்தது ஒரு கம்பவுண்டர் ஆக. மருந்துகளை எப்படி பயன்படுத்துவது, எப்படி பேசுவது, அனைத்தையும் கற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு நாள் அவன் முடிவு செய்தான், நான் டாக்டரா நடிக்கணும். அருண் ஒரு சிறிய கிளினிக் ஆரம்பித்தான். போலி சான்றிதழ்கள், போலி பெயர் பலகை. மெல்ல மெல்ல மக்கள் நம்ப ஆரம்பித்தனர். முதலில் சாதாரண நோய்களுக்கு மருந்து. அதன் பிறகு அவன் கவனம் மாறியது இளைஞர்கள் மீது. ஒரு இளைஞன், டாக்டர், எனக்கு தூக்கம் வரலை. அருண் சிரித்தான். அவன் கொடுத்தது சாதாரண மருந்து இல்லை. போதை மருந்தின் விளைவு. அந்த மாத்திரைகள் முதலில் நல்ல தூக்கம் கொடுத்தது. பிறகு அடிமை ஆக்கியது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம். இளைஞர்கள் மாற ஆரம்பித்தார்கள். வேலை போனது. குடும்பத்திலிருந்து விலகினர். கோபம் அதிகமானது. மனநிலை பாதிப்பு. அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒரு வலையில் சிக்கிவிட்டார்கள். ஒரு அம்மா, என் பையன் முன்னாடி நல்லா இருந்தான். ஒரு அப்பா, எதுக்காக இப்படி மாறிட்டான் தெரியல. அனைவருக்கும் ஒரு கேள்வி, இது எப்படி நடந்தது? உண்மை வெளிவர் ஆரம்பம். ஒரு நாள் ஒரு இளைஞன் அதிக அளவு மாத்திரை எடுத்தான். அவன் உயிருக்கு போராடினான். ஹாஸ்பிடல் சீன். அங்கேதான் மருத்துவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அது ஒரு அபாயகரமான போதை மருந்து. போலீஸ் விசாரணை ஆரம்பித்தது. மருந்து எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? அனைத்தும் ஒரே இடத்தை சுட்டிக்காட்டியது. அருணின் கிளினிக். போலீஸ் ரெய்டு. அங்கே கண்டது போலி சான்றிதழ்கள், தடை செய்யப்பட்ட மருந்துகள், கருப்பு சந்தை தொடர்புகள். அருண் கைது செய்யப்பட்டான். இளைஞர்களின் நிலை. ஆனால் அந்த இளைஞர்கள் சிலர் மீண்டு வந்தனர். சிலர் மனநிலை பாதிப்பு. சிலர் வாழ்க்கையை இழந்தனர். ஒரு மனிதனின் பேராசை எத்தனை வாழ்க்கைகளை அழித்தது? இந்தக் கதை ஒரு கதையல்ல, ஒரு எச்சரிக்கை. மருத்துவரை தேர்வு செய்யுங்கள். மருந்துகளை கவனமாக பயன்படுத்துங்கள். சந்தேகமான விஷயங்களை புகார் செய்யுங்கள். ஃபைனல் டயலாக். பணம் சம்பாதிக்க ஒருவர் முயற்சிக்கலாம். ஆனால் மனித வாழ்க்கையை அழித்து அல்ல.